வணக்கம் நண்பர்களே. வயித்துல படிக்கட்டு வைக்கிற சவால் நாள் 10 ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை பார்க்க போறதால காலையிலே பல்ல தேய்ச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால குளியலுக்கு ஒரு விடுமுறை. அப்புறம் வழக்கம் போல அவிச்ச முட்டை இல்லாம இன்னைக்கு வறுத்த முட்டையும் வாக்கிங்லேயே ஒரு வாழைப்பழமும். இவ்வளவு அவசரமா கிளம்பி நம்ம பார்க்க வந்த ஆர்டிஸ்ட் யாருன்னா நம்ம தலை சுத்தி நண்பர் தான் அந்த ஆர்டிஸ்ட். இன்னைக்கு எங்க ஊர்ல ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க. அது என்னன்னா வீட்ல இருந்தே சின்ன சின்ன தொழில் பண்றவங்களை மோட்டிவேஷன் பண்றதுக்காகவும் அது வெளில கொஞ்சம் தெரியப்படுத்துறதுக்காகவும் ஒரு கண்காட்சி போட்டிருக்காங்க. அதுல தான் நம்ம தலை சுத்தி நண்பரும் அவரோட ஓவிய கண்காட்சி போட்டிருக்காரு. சரி நம்மளும் மோட்டிவேஷன் பண்ணுவோன்ட்டு கிளம்பி வந்தாச்சு. அங்க மருத்துவ முகாம்லாம் போட்டிருந்தாங்க. நம்மளும் முகாம் போயிட்டு இந்த முகத்துக்கு செக் பண்ணி கட்டதுக்கு எல்லா முகத்துக்கும் செக் பண்ணி உட்காருட்டாங்க. சரின்னு ப்ரெஷரும் இனிப்பும் செக் பண்ணாங்க. ப்ரெஷர் கரெக்டாக இருக்கும், ஆனால் இனிப்பு தான் ரொம்ப கம்மியாக இருக்கும். எல்லாம் நம்ம படிக்கட்டு சேலஞ்சோட எஃபெக்ட். உடலில் இனிப்பு கம்மியாக இருக்குன்னு சொன்னதால அதே சாக்கா வச்சு கண்காட்சியிலே ஒரு ப்ரௌனியை வாங்கி ஒரு உழப்பல். அப்புறம் இந்த ஓவியங்களாம் நம்ம வாத்தியானோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பண்ணது எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். அதுலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஓவியம்னா அது இந்த ஓவியம் தான். இது என்னன்னு தெரியல, குட்டிக்குட்டி எருமானி ஆட்கள்லாம் இருக்கானுங்க. இதுதான் நம்ம அந்த காலத்தில் உள்ள ஓவியம்னு சொல்லுதான் கேட்டா. அப்புறம் மதிய உணவுக்கு நம்ம பாய்ஸ்லாம் அங்கேயே பிரியாணி சாப்பிட்டாங்க. நான் சாப்பிட்டதான் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுத்து வந்து என் வாய்க்கிலே வைக்கிறான். நானும் படிக்கட்டு சவாலை மறந்து படியிலே உட்காந்து பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டு. அப்புறம் தான் இதை நாங்கள் பார்த்தேன். இதுக்குள்ள பார்த்தா நம்ம வேற ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போன மாதிரி இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன பார்த்தோன்னு கூட சொல்ல மாட்டேன். பிறகு கண்காட்சி முடிவுக்கு 7 மணி ஆயிடுச்சு. நம்ம வாத்தியார் நண்பருக்கு உதவி தான் பண்ணலாம், சரி உபத்திரத்தையாக பண்ணுவோம். நம்மளும் 7 மணி நேரம் அங்கேயே இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போய் இரவு உணவு உண்டுட்டு நம்ம பண்ண உபத்திரத்துக்காக தலை சுத்தி நண்பர் குல்ஃபி வாங்கி கொடுத்தாரு. அதையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் உறக்கத்தை போட்டாச்சு. உறுதியாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.